டிஜிட்டலில் அவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணால் கூட மோர் தென் லேக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான எஃபோர்ட் போட்டோம்னா 1 to 2 இயர்ஸில் அச்சீவபிளான ஒரு விஷயமா இருக்குது. கொஞ்சம் டீப் திங்கிங் உங்களுக்கு நீங்களே கொஷின், அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒய் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரிஞ்சிடும். அது என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் என்ன மாதிரியான டூல்ஸில் செல்ஃபாகவே கற்றுக்கிட்டீங்களா? இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் ஒரு இன்ஸ்டியூட் ஒரு விஷயத்தை ஸ்கில்லை கற்றுக்கணுன்னாவே எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி யாராவது சொல்லி கொடுத்து தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க இந்த 2025 எப்படி கற்றுக்கலாம்? நீங்கள் எப்படி உங்கள் லேர்ன் பண்ணீங்க? உங்கள் மைண்டை நீங்கள் எவ்வளோ டியூன் பண்ணுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் என்டர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நிறையா ஃபினான்ஷியல் ப்ரெஷர்லேருந்து வீட்டில் ப்ரெஷர்லேருந்து எல்லாமே எனக்கும் இருக்குது. ஏதாவது பண்ணுங்க, வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. கால்ட் கோஸ்ட் ஹைரிங் சொல்லிட்டு, அதாவது நிறைய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க ப்ரொஃபைல் என்கேஜ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக ஹைரிங் போட்டு #இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராப்ல நான் இருந்திருக்கேன். ஸோ அவரோட பேஷனை ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அவருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 6 month ஆஃப் ஜாபில் ஒர்க் பண்ணிவிட்டு தென் அவரோட ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஃபர்தராக இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து இல்லை ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு காலேஜ் முடிக்க போகிறீங்க, தென் ஜாபும் கிடைக்கல, இல்லை என்ன போகிறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் மூலிமா எப்படி உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் வருமோ, பிகாஸ் இந்த 2025 டிஜிட்டலில் அவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணால் கூட மோர் தென் லேக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான எஃபோர்ட் போட்டோம்னா 1 to 2 இயர்ஸில் அச்சீவபிளான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதை பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் என்னென்ன, ஸோ ரியல் டைமில் பாஸாக பண்ணி அதை கிராக் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ப்ரோ. ஸோ இட்ஸ் ஸோ ப்ளஷர் டு பி ஹியர். உங்களை பற்றி நம்ம ஆடியன்ஸ் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மைசெல்ஃப் அப்துல்லா பாஷா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர்லேயே வந்து ஸ்கில்ஸ்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அதுக்கான அவேர்னஸ் வந்தது. ஸோ அந்த எது நம்மளுக்கு மார்க்கெட்டில் டிமாண்டிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபிகர் அவுட் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஈவன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெப் டெவலப்மெண்ட், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபைன்டான ஸ்கில்ஸ் நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே தவிர மார்க்கெட் டிமாண்ட் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்களான்னு தெரியல. தென் நம்மளுக்கு வந்து எது செட் ஆகும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் என்னோட ஒர்க்கை வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்டபிளாக ஒரு விஷயத்தில் இருந்த டிட்டர்மைண்டா. ஸோ அதனால என்னாச்சுன்னா ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த இக்கிகை கான்செப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட பர்பஸ் எது, நான் எது பிடிச்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணி ஈவன் டெவலப்மெண்ட்டில் நான் வந்து ட்ரெயின் ஆகிருந்தாலுமே ஜஸ்ட் லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட் ஸ்கில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெவலப் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மெயினாக UI/UX டிசைன் தான் மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்திருந்தேன் ஆஃப்டர் த காலேஜ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ஒரு 6 months. ஸோ அங்கே ஈவன் இன்டர்ன்லேருந்து ப்ராடக்ட் டிசைனாக ப்ரொமோட் ஆகி கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் லேட்டரான் சம்வாட் நான் நினச்ச மாதிரி லைஃப் வந்து என்னோட எய்ம் வந்து கொஞ்சம் வைடராக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பில்டு பண்ணணும் சம்திங் அப்படிங்கிறப்போ ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெரியர்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு ஈவன் தட் இஸ் அ ரிஸ்க், நான் அதை வந்து எடுத்து என்னை நான் க்ரோ பண்ணும் அப்படின்னு மோட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸை ஃபுல் டைமாக எடுத்துட்டு எல்லா ஸ்கில்ஸையுமே மாஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் லீடர்ஷிப்லேருந்து எப்படி கிளைண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 4 to 5 clientsோட. ஸோ தட்ஸ் இட். கிரேட் செம்ம ஜெர்னி பிரதர். லைக் இக்கிகை மூலிமா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணீங்க, லைக் டிசைனிங் சைடில் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. லைக் அதுலேயே இப்போ எனக்கு ஒரு பெரிய கொஷின் இருக்குது. இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் வந்து அவங்களுக்கு நிறைய என்ன விஷயம் வரும்னே தெரியாமல் இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த விஷயம் தான் ஆக்சுவலி அவங்களுக்கு உண்மையிலுமே வருதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் இருக்கலாம். நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை இதுதான் நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சூஸ் பண்ணீங்க? லைக் பிகாஸ் ஆஃப் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன செட் ஆகுது என்ன வருதுன்னு ஃபைன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டெப்பு. அதில் நீங்கள் எப்படி ஸ்டிக் ஆகுனா இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஸோ மற்ற பீப்புள் இதுதான் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதை வச்சு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்? அப்படி இருக்க ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் தான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து லைவாக ப்ராக்டிக்கலாக இது வருமா அது வருமானு யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் ஜஸ்ட் ட்ரை என்ன ஆகிடப்போகுது. நம்ம இப்போ காலேஜ்லலாம் இருக்கோம்னா வி ஹாவ் சோ மச் ஆஃப் டைம் அண்ட் அது வந்து ஒரு சேஃபர் சைடு, ஃபினான்ஷியலி நம்மளுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ஃபிகர் அவுட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டீப் திங்கிங் உங்களுக்கு நீங்களே கொஷின்,
அதாவது எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ மேபி அதான் ஃபைனலா சொல்லணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்களே அலோனா இருந்து இதை ஃபிகர் அவுட் பண்ணணும். இதுதான் என்னோட சைடு. ஸோ இப்போ நீங்க என்ன மாரி ஸ்கில்ல வந்து ஸ்ட்ராங்கா ஃபிகர் அவுட் பண்ணீங்க? இப்போ ஒருத்தர் இதுதான் ஃபிகர் அவுட் பண்றாங்கன்னா, பேசிக்காவே இல்ல எதுவுமே ஃபிகர் அவுட் பண்ணாம இருக்காங்கன்னா கூட, எந்த ஒரு ஸ்கில்லையுமே இப்போ மாஸ்டர் பண்றதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்குது? அத ஃபுல்லா கத்துக்கிட்டு, நல்லா கிளையன்ட்டுக்கு சர்வ் பண்ற அளவுக்கு நம்ம கத்துக்கணும் அப்புட்ன்னா, அப்ராக்ஸா எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கும்? ஒரு விஷயத்த கத்துக்க, ஒரு ஸ்கில்ல கத்துக்க? நீங்க என்ன ஸ்கில்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? ஸோ இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவா எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே நம்மளால ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமானா கண்டிப்பா கிடையாது. பட் பிஃபோர் தட் நம்மளால முடிஞ்ச போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங் பண்ற அளவுக்கு நம்ம ஐ மீன் ஈவன் நம்ம ரியல் வேர்ல்ட்ல எல்லாமே ஒர்க்கான போஸ்டர்ஸ்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதையே நம்ம ரீக்ரியேட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ரியல் வேர்ல்ட்ல இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு கிளைண்ட் அப்ரோச் பண்ணாலே நம்மளால அவங்களோட இதை வந்து மீட் பண்ண முடியும். பட் அது மட்டும் ஃபுல்லா இது பண்ண முடியாது. ஏன்னா அந்த கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க ஸ்டடி பண்ணணும். அந்த கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்ல இருந்து எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில டைனாமிக்கா பண்றாங்க. நம்ம ஒண்ணு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அதே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த டைனாமிக் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் நீங்க ஃபெயில் அண்ட் லேர்ன்ல பண்றது தான். ஸோ இப்போ நீங்க கத்துக்கிட்ட இப்போ அந்த ஸ்கில்ல வந்து லைக் கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் வந்து மைக்ரேட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. லைக் அது என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் என்ன மாதிரியான டூல்ஸ்ல செல்ஃபாவே கத்துக்கிட்டீங்களா? இல்ல ஏன்னா இப்ப நெறைய பேர் ஒரு விஷயத்த ஸ்கில்ல கத்துக்கணும்னாவே எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி யாராவது சொல்லிக் குடுத்து தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஸோ இப்ப இருக்க இந்த 2025ல எப்படி கத்துக்கலாம்? நீங்க எப்படி உங்க லேர்னிங்க லேர்ன் பண்ணீங்க? ஸோ என்கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே 100% செல்ஃப் தாட்டா பண்ணதுதான். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஃப்ரீ ரிசோர்ஸ் யூடியூப்ல இருந்து எடுத்ததுதான். ஈவன் நான் யூடமி அதுக்கெல்லாம் கூட போல. நம்மள்ட்ட ஒரு பிக்கஸ்ட் கெரியர் அட்வைசர் இல்ல அசிஸ்டன்ட் வந்து ChatGPT இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எவ்வளவு வேணாலும் நம்மளோட நாலேஜ் எடுத்துக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா யூடியூப் அண்ட் ChatGPT தான் லேர்ன் பண்றதுக்கு. ஸோ எனக்கு எங்க எக்ஸாக்டா டவுட் வருதோ அதை போய் எக்ஸாக்டா டைப் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறது தான். ஸோ இன்ச் பை இன்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரிசோர்ஸ்ல இதை ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே மாஸ்டர் பண்ணும். ஓகே, ஓகே. ஜஸ்ட் யூடியூப்ல மட்டுமே நீங்க லேர்ன் பண்ணீங்க. இல்ல ஸ்பெசிஃபிக்கா நெறைய பேர் அஃபிஷியல் இன்ஸ்டிடியூட்ல நீங்க தாண்டி மென்டார்ஷிப் ஒருத்தரோட போய் மென்டார்ஷிப் எடுத்து அந்த மாரிலாம் கத்துக்குறாங்க. ஸோ அந்த மாரி யார்ட்டயா போய் மென்டார்ஷிப் எடுத்து கத்துக்கிறது எப்படி இருக்கும்? இன்ஃபேக்ட் நானே என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கில்லாம் கத்துக்கிறப்போ மென்டார்ஷிப்பா இண்டிவிஜுவலா இருக்க பீப்பிள்ட்ட அந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்டைஸா இருக்க பீப்பிள்ட்ட மென்டார்ஷிப் எடுத்து கத்துக்கிறேன். ஸோ அந்த மாரி கத்துக்கலாமா? எப்படி நீங்க அந்த மாரி லேர்ன் பண்ணீங்களா? யா நான் வந்து எனக்கு மென்டர்ஷிப் பேசிக்கா இல்ல. பிகாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ என்னை சுத்தி இருக்க சர்க்கிளும் நான் என்னோட டிசைன் ரிலேட்டட்ல யாருமே கிடையாது. ஆஸ் வெல் ஆஸ் எனக்கு ஒரு 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 கோர்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அப்போ ஐ மீன் லைவ்ல போயிட்டு ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு மணி பேக்ரவுண்டும் இல்லை அப்போ. ஸோ அப்படிங்கிறப்போ என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். நான் சொன்ன மாதிரி இக்கிகை வரைக்கும் போயிட்டு நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் எவ்வளவு வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடி. ஸோ அப்படிங்கிறப்போ என்னோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட்ல நான் வந்து யூடியூப்ல ஒன்னொன்னுத்தையும் சிறு சிறுதா கத்துக்கிட்டேன். ஸோ மேபி ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அதுக்கான டைம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு லேசியாவோ இல்ல யூனோ இந்த ஜென்ரேஷன்ல ஒரு சின்ன சிக்னஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மீட் பண்றதுக்கு கண்டிப்பா மென்டாரிங் ரொம்ப முக்கியம். ஸோ மென்டாரிங் இருந்தது அப்படின்னா உங்களோட growth வந்து இப்ப நான் 1 to 10 வைக்கிறேன்னு வைக்கலாம். என்னோட ஸ்ட்ரகிள் 1 2 3 4 5 இருக்குன்னா உங்களோடது 2 4 6 8 இருக்கும். ஸோ அந்த நீங்க எடுக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் அட்வான்ஸ்டா இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் சம்ஒன் டு தாட் அபவுட் தட். ஸோ கிரேட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி மூவிங் டு த நெக்ஸ்ட் திங் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. லைக் வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு தென் வந்து ஜாப் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறமேல் வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் சஜஷனே ஜாப் போயிட்டு ஜாபோட சேலரிக்கு மேலே ஒரு தனியாக ஏர்ன் பண்ணதுக்கப்புறமே விடணும், சேஃபர் சைடில் விடுவாங்க. இன்ஃபேக்ட் நானுமே என்னோட ஜேர்னியை அப்படி தான் குவிட் பண்ணேன் ஜாப். அதுக்கு ஒரு 3 years ஆகிடுச்சு. பட் நீங்கள் ஷார்ட் ஸ்பேனாக 4-6 மந்த்துக்கு அப்புறமேலே ஜாப்பை குவிட் பண்ணிட்டு தென் ஃபுல் டைமாக ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட லேர்னிங் அந்த ஏர்னிங் கர்வ் எப்படி இருந்துச்சு? லைக் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இருந்துச்சு, தென் ஜாப் போகணுன்னு எப்படி இருந்துச்சு? வாட்ஸ் த ரீசன் நீங்கள் ஜாப் வேண்டாம் நம்ம இதுவே ஃபுல் டைம் பண்ணலான்னு எதனால் அதை குவிட் பண்ணீங்க? இப்போ எதனால் எப்படி இப்போ போயிட்டுருக்கு? யா அதுல கண்டிப்பா கொஞ்சம் ஓப்பனா பேசலாம். என்னன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டார்ட்அப்ல ஒர்க் பண்றதுக்கும் சரி, நான் கிட்டத்தட்ட 100க்கு மேல ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன் ஆஃப்டர் காலேஜ்.
ஸோ எதுக்குமே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ லேட்டரான என்னோட போர்ட்ஃபோலியோலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி ஷோ ஆஃப் பண்ண ஆரம்பிச்சேன் லிங்க்டின்ல. என்னோட லிங்க்டின் ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து கால் வந்து அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் மினிமம் பேவாக தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருந்தது. நான் அந்த ஸ்கில்க்கான போட்ட எஃபர்ட்டுக்கான இது இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சுன்னா, இதையே நம்ம ஓனா எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் லைக் அ சேலஞ்ச். நான் எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணது தான். அஃப்கோர்ஸ் நான் எடுத்த மாதிரி எல்லாருக்குமே செட் ஆகுமானா எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருப்பீங்க, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல. ஸோ அந்த இடத்துல வந்து டக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பா நீங்க யோசிச்சு தான் எடுக்கணும். இது கண்டிப்பா அட்வைஸ் தான். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. ஆஸ் வெல் அஸ் எனக்கு நான் எப்படியாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ அதனால நான் இதில் ஜம்ப் ஆன் பண்ணேன். அதே மாதிரி சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சேன். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கும் புரிஞ்சுது நான் ஒன்று ப்ராக்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ பட் உங்களோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அப்படி இருந்தனால பட் நீங்கள் அந்த குவிட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைனல் டெசிஷன் எடுத்து மூவ் பண்ணிட்டீங்க. மேபி ஒருத்தரோட சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு தகுந்தாப்புல டிபெண்ட் ஆகி மாறும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மேபி ஐ திங்க் ஸோ. கிரேட். ஸோ இப்போ ஆஃப்டர் ஜாப் குவிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஃபுல் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. பீங் இன் டு த 6 months இந்த ஜேர்னி எப்படி இருக்குது? பிகாஸ் ஆஃப் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ அதை பண்ணுறது வேறு, ஜாப் போயிட்டு இருக்கப்போ அந்த விஷயங்களை பண்ணுறது வேறு. இப்போ ஃபுல் டைமாக இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக வீட்டில் இருந்துமே ஜாப் போகலாம்ல அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் வரலாம். இல்லை உங்களுக்கே ஸ்பெசிஃபிக்காக செல்ஃப் டவுட் வரலாம். ஒரு ஜாப் போயிட்டு சேஃபரான ட்ராக்லேயே போகலாமா அப்படின்னு செல்ஃப் டவுட் வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஓவர் கம் பண்ணி இப்போ ஃபர்தராக மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கில் செட், நீங்க நெக்ஸ்ட் பண்ண போற மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே தாண்டி உங்க மைண்டை நீங்க எவ்வளவு டியூன் பண்ணுங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க ஒன்ஸ் என்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே நிறைய ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ல இருந்து வீட்டுல ப்ரெஷர்ல இருந்து எல்லாமே எனக்கும் இருந்தது. ஏதாவது பண்ணுங்க, வீட்டுல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்னோட ப்ராக்ரஸ் வந்து அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது இல்லை. ஐ மீன் நம்ம டெக்னிக்கலா பண்றோம், அது அவங்களுக்கு காமிக்கணும்னா சம்வாட் அதை ப்ரூவன் பண்ணணும், மணி வச்சு ப்ரூவன் பண்ணணும். பட் நான் அப்ஸ்கில் பண்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து மைண்டை ரெடியா வச்சுக்கணும். ப்ராக்ரஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னா ஜஸ்ட் அதுல ஸ்டபனா இருங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து வீட்டுல ப்ரெஷர் பண்றவங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் தெளிவா. அவங்களுக்கு ஃபுல்லாவே புரியாது, பட் ஒரு டைம் கேளுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படி கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களால வீட்டுல வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்கா. மைண்ட் லெவல்ல நம்ம நிறைய ரெடி ஆக வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா. இன்னொன்னு மெயினான விஷயம் சொல்ல வந்துட்டேன். நீங்க ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கிளைண்டோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே செல்ஃப் டவுட்ஸ்க்கான உச்சத்துக்கு போயிடுவீங்க. ஆக்சுவலா நம்மளால முடியுமா முடியாதா, என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு லேர்னிங் கர்வ் தான் உங்களுக்கு. ஸோ நீங்க அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க அவங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்க ஒர்க்கை பொறுத்து தான் கொடுக்குறாங்க, நாட் யூ. நீங்க அதை பர்சனலா எடுத்துட்டு டிப்ரெஷன் ஸ்டேட் போறது, செல்ஃப் டவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். ஸோ நீங்க அதை பிரிச்சு பார்க்க தெரிஞ்சாலே போதும், நீங்க மென்டலி ரெடி ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். கிரேட். ஸோ நெக்ஸ்ட் திங்காக வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷர் வராரு, அவருக்கு வந்து எந்த ஸ்கில்லுமே இல்லை. இப்போ இந்த 2025ல எந்த ஸ்கில் அவர் கற்றுக்கிட்டு மாஸ்டர் பண்ணால் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பொட்டன்ஷியலாக பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நினைக்கிறேன். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் அதிகமாக இருக்கு. ஐ மீன் சாரி, டேர்ம் கரெக்டாக சொல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைனாமிக் இண்டஸ்ட்ரி. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல டிசைனிங்குமே வரும், ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜி, டிசிஷன் சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிராண்ட் உள்ள வருதுன்னு வைங்களேன், அந்த பிராண்டுக்கான மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக்கா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஷூ பிராண்டுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னா அதோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும். இல்ல நான் ஒரு பர்சனுக்கு பர்சனல் பிராண்டிங் பண்றேன் அப்படின்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைனாமிக்கா மாறிட்டே இருக்கும். நீங்க என்னதான் ChatGPT வச்சோ இல்ல Perplexity வச்சோ இல்ல கிளாட் வச்சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரிப்டிங் ரெடி பண்ணாலுமே சரி, அதுக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் எமோஷன் இல்லாம அந்த ஸ்கிரிப்டிங் வந்து 100% வந்து லாங் லாஸ்டிங்கா டிராவல் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஓகே, பட் வந்து இந்த கிராஃபிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்க ஸ்கில்ஸ்ல பாத்தீங்கன்னா காப்பி ரைட்டிங், அப்புறம் அந்த கேப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனைஸ்டா எழுதுறது. ஸோ இது மோர் தென் ChatGPT, ஹியூமன் ஃபார்ம் இல்லாம அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது.
ஓகே, ஓகே. ஸோ மெயினா சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, ரைட்? மேனேஜ்மெண்ட் அதோட கிராஃபிக் டிசைன் ஆக்சுவலா சாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டா. கிரேட். இப்போ நெறைய பேர் நான் நெனைக்கிற விஷயமே லைக் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து படிச்சு ஃபுல் டைம் போகணும் ஐடில ஃபாஸ்ட்டா படிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் ஏதாச்சும் ஒரு ஐடிக்குள்ள வேலைக்கு போயிரணும். சும்மா கம்ப்யூட்டர் நாலேஜ் பெரிய லெவல்ல இதோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன இருக்கு? என்னன்னே தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் வீட்லயே உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற மாரி ஒரு வேலை இருந்தா போதும். இல்ல வீட்லேருந்து ஏதாச்சும் ஏர்ன் பண்ற மாரி இருந்தா போதும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாரி எந்த ஸ்கில் செட்டும் இப்பவும் வரையுமே இல்லாம இருக்கவங்க, ஆனா வீட்லேருந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். லைக் வந்து இப்போ டேட்டா என்ட்ரி ஜாப் தான் கிடைக்குமா தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க எல்லாமே இத எடுத்து பண்ணா செட் ஆகுங்களா? உள்ள வந்து சக்சீட் ஆக முடியுங்களா? கண்டிப்பா. இது இது இந்த இந்த கிராஃபிக் டிசைன், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஈவன் தம்ப்நெயில் டிசைன் இத இன்னும் டெப்த்தா போனா தம்ப்நெயில் டிசைன்லேருந்து, ரீல் கேப்ஷன் டிசைன்லேருந்து, ஸோ இந்த மாரி நெறைய காப்பி ரைட்டிங் சொல்லிட்டு இதோட ஆர்க் வந்து பெருசு ஆக்சுவலா. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு நீஷ் வந்து டார்கெட் பண்ணி இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ள வரேன். நான் வந்து ஏதாவது கத்துக்கணும்னு நெனைக்கிற ஒரு ஸ்கில் அப்டின்னா, ரொம்ப ஈஸியான ஸ்கில் ஏதாவது பார்த்துக்கணும். ஒரு கேன்வா வச்சு கிராஃபிக் டிசைன் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம தம்ப்நெயில் டிசைன்ஸ் பண்றவங்க, அப்புறம் காப்பி ரைட்டிங்க்கு மட்டும் தனியா நீஷ் வச்சு அதுல பண்றவங்க, ஸ்கிரிப்டிங், ரீல் ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதுறவங்க இருக்காங்க ஆளுங்க. ஸோ இந்த மாரி நீங்க ஸ்பெசிபிக் நீஷ் டவுன் பண்ணி, அதுக்கான ஸ்கில்ஸ வந்து ஷார்ட் டைம்ல மாஸ்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் சீக்கிரம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம அது செட் ஆகுமா, இது செட் ஆகுமான்னு அந்த எக்ஸ்பெரிமென்டேஷன் வந்து நீங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் நீங்க இறங்குறீங்க அப்படின்னா, ஒரு நீஷ்ல இறங்கி அதோட ஃபுல் ஃபிளெஜ்டா அதை பண்ணி அதுல இருந்து அவுட்புட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே புரிஞ்சிடும். இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் கிடைக்கும். நான் இப்ப காப்பி ரைட்டிங் வரேன்னு வைங்களேன், நீங்க சம்வாட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமோட ஒர்க் பண்ணுங்க, இன்னோஸ் டீமோட. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களோட கொஞ்சம் ஸ்கில் செட்டுமே உங்களுக்கு தெரிய வரும், என்ன பண்றாங்க அப்படிங்கிறப்போ. ஸோ அது செட் ஆச்சுன்னா அதுல இருந்து ஒரு ஆர்க் எடுத்து உங்களோட ஆட் பண்ணி அதை கொஞ்சம் மாஸ்டர் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படியே ஸ்கில் செட்ஸ் பில்டிங் பண்ணி நம்ம வீட்ல இருந்தே ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஸோ இப்போ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ரெவென்யூ லைக் எதுவுமே இல்லாம லைக் நார்மல் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டிகிரி மட்டும் அந்தோட லேர்னிங் நாலேஜ் மட்டும் வச்சிருந்துட்டு, அப்பையிலேருந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஆஃப் மணி பார்க்குற வரையும், ஸோ அந்த லேர்ன் பண்ணி மணியா ஜென்ரேட் பண்ற அளவுக்கு அந்த டியூரேஷன் எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கிச்சு? நீங்க ஏர்ன் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மணியோட வேல்யூ என்ன? யா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த நான் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆக்சுவலா படிக்கலாம்னு இறங்கிட்டேன், எல்லாரும் சொல்றாங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் ஃபிகர் அவுட் பண்ணி எனக்கு டிசைனிங் செட் ஆகும்ன்றதுனால, ஆல்சோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் டிசைனிங்க்கும் ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஐ டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த யூஐ டிசைன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ஒரு 1 மந்த்ல இருந்து 2 மந்த்ஸ்க்குள்ளேயே மாஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுல நெக்ஸ்ட் எனக்கு எங்க டைம் எடுத்துச்சு அப்படின்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோ பில்டிங்ல கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதாவது நான் இப்படி ஒரு டிசைனர் இருக்கேன், யூஎக்ஸ் டிசைனர்னு சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்றதுக்கு, எல்லாமே பில்ட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் டைம் ஆயிடுச்சு. ஸோ லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 2 மந்த்ஸ் தான், பட் ஷோ ஆஃப் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு என்னோட லிங்க்டின்ல ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி ஐ மீன் ஹைரிங்க்கெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆல்சோ சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்ட் அப்ல கிடைச்சது. ஸோ ஈவன் அந்த ஸ்டார்ட் அப்ல எனக்கு வெப் டிசைன் இன்டர்னா பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் ப்ராடக்ட் தான் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் ஒரு 3K தான் இருந்தது ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ அப்போ அதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா. நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், நான் ஒரு ஸ்கில் பில்ட் பண்ணேன், அதுக்கான பே ஆஃப் வந்து நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறப்போ எப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் ஆனால் அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேர்ன் பண்ணேன் அந்த இதுல. ஸோ அதனால நான் இதை காம்பன்சேட் பண்ணிட்டு லேட்டரான் வந்து பாத்தீங்கன்னா அதை பெட்டரா பண்ணி எப்படி பே ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸ்ல ஃபிகர் அவுட் பண்ணேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்கள் கிளைண்ட் எடுக்கிறப்பையும் சொல்கிறப்பையும் சரி, ஜாப் எடுக்கிறப்பையும் சரி, எல்லா இடத்துலையுமே லிங்க்டினை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறீங்க. ஐ திங்க் ஸோ உங்களுக்கு லிங்க்டின்ல நிறைய எக்ஸ்பர்டீஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அதில் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி. ஸோ நீங்கள் கிளைண்ட் எடுக்கிறதாகட்டும், ஜாப் எடுக்கிறதாகட்டும், லிங்க்டின் என்னென்ன மாதிரியான வேலை யூஸ் பண்ணீங்க, எதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, லைக் இந்த விஷயம் பண்ணுங்க கண்டிப்பாக வில் ஒர்க் அவுட்னா எதெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க? ஓகே, நான் இப்போ வந்து இந்த செக்மெண்ட்டை ஜாப் எடுக்கிறதுக்கான ஒரு செக்மெண்ட் தனியா வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்டின் வரும் அதுல. ஸோ லிங்க்டின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்போ விர்ச்சுவலா எத்தனை பேர் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னு தெரியல, பட் லிங்க்டின் இஸ் த பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மோர் தென் அ ப்ரொஃபைல் சோஷியல் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு பெஸ்ட் ப்ரொஃபைல், ஐ மீன் சாரி போர்ட்ஃபோலியோ. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் டைம்லேயே புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால அதுல எவ்வளவு
பக்காவாக பில்ட் பண்ண முடியுமோ, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி திங், பயோலேருந்து அபவுட்லேருந்து எல்லாத்தையுமே பக்காவாக பில்ட் பண்ணி அதில் க்ரோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஈவன் நான் இதில் ஒரு சின்ன விஷயம் அவேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நான் என்னோட வீடியோஸ்லையுமே பேசியிருக்கேன். தட் இஸ் கால்ட் கோஸ்ட் ஹைரிங் சொல்லிட்டு. அதாவது நிறைய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க ப்ரொஃபைல் என்கேஜ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக ஹைரிங் போட்டு ஹேஷ்டேக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராப்ல நான் இருந்திருக்கேன். ஸோ இதுல இந்த 100 ஜாப்ஸ் அப்ளை பண்ணனா ஒரு 10 to 20 ஜாப்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல தான் இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஒரு விஷயத்த ரொம்ப அனுபவிச்சேன் ஆக்சுவலா, கோஸ்ட் ஹைரிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க யாருக்காவது கரெக்டா ஹையர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சர்ச் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா விஆர் ஹைரிங் சொல்லிட்டு டைப் பண்ணி அந்த டபுள் கோட்ஸ்ல யூஐ/UX டிசைனர்னு சொல்லி போட்டா கூட நம்மளுக்கு அதுக்கான ஷார்ட்டர் லிஸ்ட் வரும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹைரிங் போட்டிருக்காங்களோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு ஸ்ட்ரெயிட்டா மெசேஜ் பண்ணுங்க. தட் இஸ் த பெஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாட் பிரிச்சுப்போம். செகண்ட் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஸ்பெசிஃபை கம்பெனில விஆர் ஹைரிங் போட்டிருக்கிறதுல ஹெச்ஆர் இருப்பாங்க. ஸோ அந்த ஹெச்ஆரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். நீங்க ஜஸ்ட் அந்த கம்பெனி ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஆரோட ப்ரொஃபைல் சஜஷன் வரும். ஸோ அதில் போயிட்டு அவங்களுக்கு வந்து டிஎம் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஸ்கில் செட் வச்சிருக்கேன், இந்த மாதிரி நீங்க ஹைரிங் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கவர் பண்ற மாதிரி நம்ம அந்த மெசேஜ்ல வந்து நம்மளோட எக்ஸ்பர்டீஸை ப்ரூவன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ இதை தாண்டி ஜாப் அப்படிங்கிறத நான் வந்து ஓகே இது கிளைண்ட் எப்படி எடுத்தேங்கிற செகண்ட் செக்மெண்ட்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்களே சொல்லிட்டீங்க, லைக் கிளைண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணீங்க பிகாஸ் ஆஃப் இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் கம்ப்ளீட்லி இன்டூ கிளைண்ட் எடுக்கிறது எப்படி ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறதுனா, ஸோ கிளைண்ட்டுக்கு எப்படி உங்களோட அப்ரோச் இருந்துச்சு? கிளைண்ட் எடுக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணேன், எது ஒர்க் அவுட் ஆச்சு எது ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் கிளீனாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்தோடனே ஒரு ஃப்ரீலான்சராக உங்கள் மைண்ட்லலாம் என்ன இருக்குன்னா ஃபைவர் அப்வொர்க் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஃபுல் ஆஃப் டிராஃபிக். நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து லெகசிக்கலாக இருக்கிற ஆளுங்களுக்கு இப்போ ப்ராஜெக்ட்ஸ் வருதே தவிர நியூவாக வரவங்களுக்கு அவ்வளோவா ஸ்பாட்லைட் கிடைக்குதானா எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணேன் ஃபைவர் அண்ட் அப்வொர்க்கு. ஸோ அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எப்படி கிளைண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ நாக்ரி யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நாக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ரிமோட் ஜாப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தேன். கிராஃபிக் டிசைன் இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க கால் பண்ணப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரிமோட் ஜாப்ல வாங்குறத விட கம்மி பேக்கு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணி தரேன். ஸோ அதுக்கு வந்து நான் இதெல்லாம் ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டே ஆக்சுவலா ஆன்போர்ட் பண்ணேன். அவங்க கிட்ட வந்து என்னோட எக்ஸ்பர்டீஸை சொன்னேன். ஆஸ் வெல் அஸ் நான் ரிமோட் ஜாப்ல வாங்குறதோட ஃப்ரீலான்ஸ்ல நான் கம்மியாக வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ என்னோட மோட்டோ வந்து ஃப்ரீலான்ஸ் கிளைண்ட் எடுக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று எடுத்தேன். தென் லேட்டரானு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்ரீச் பண்றது. லிங்க்டின்ல எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரீச் தான். ஸோ இப்போ நீங்க வந்து சர்ச் ஹிஸ்டரியில போயிட்டு ஃபவுண்டர்ஸ் இல்லை கோஃபவுண்டர்ஸ் சிஇஓ இந்த மாதிரிலாம் நீங்க டேர்ம்ஸ் போட்டால் அதுக்கான ப்ரொஃபைல்ஸ் வந்து தானா வரும். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் லிங்க்டின்ல இருக்க ஃபில்டர்ஸை நீங்க பக்காவா யூஸ் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கான சார்ட்டர்டு ஃபவுண்டர்ஸ் கோஃபவுண்டர்ஸ்க்கான ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ அந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு எக்ஸல் ஷீட்ல எடுத்து வச்சுக்கலாம். அவங்க மெயில் ஐடி ஷேர் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 1 வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா டிஎம் பண்ணலாம். பட் எல்லாராலையும் டிஎம் வந்து பண்ண முடியாது. பிகாஸ் சம்வாட் ப்ரீமியம்னால பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி டிஎம்ல பண்ண முடியுது அப்படின்னா பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட இமெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஜென்டலா நீங்க எடுத்து கூட அவங்களுக்கு அவுட்ரீச் பண்ணி இந்த மாதிரி நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் காமிச்சு நான் உங்களுக்கு இதோட பெட்டரா வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவுட்ரீச் பண்ணலாம். கோல்ட் அவுட்ரீச் செகண்ட் மெத்தட். தேர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஷோ ஆஃப் பண்ணலன்னா நம்மளோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் போறதே கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஸோ நீங்க ஒன்றும் உங்க ஃபேஸை வச்சு பர்சனல் பிராண்டிங் பண்ணுங்கிறது வந்து ஒரு பெரிய அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்காதீங்க. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உங்களோட ஒர்க்ஸை ஷோ ஆஃப் பண்ணுங்க. லைக் போஸ்டர்ஸ் ரெடி பண்றீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு கேப்ஷன்ஸ் போட்டு ஹேஷ்டேக்ஸ் போட்டு போடலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு கைண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ தான். ஸோ யாராவது கேட்குறாங்கன்னா இந்த ப்ரொஃபைலுமே ஷேர் பண்ணலாம், லிங்க்டின் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஒரு சோஷியல் ப்ரூஃபாக வந்து உங்களோட ஜாப் செக்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் கிளைண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த புது கிளைண்ட்டு லைக்
ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நியூவாக கிளைண்ட் எடுக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே. உங்களோட ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை எப்படி எடுத்தீங்க? பிகாஸ் ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து க்ளோஸ் சர்க்கிளில் இருந்து எடுக்கலாம், அதுலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் கிளைண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்தீங்க? நோன் பர்சனால, அன்னோன் பர்சனால, மற்றவங்க அந்த ஃபஸ்ட் கிளைண்ட்டை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? ஸோ பெஸ்ட்டு நீங்கள் நோன் கிளைண்ட்ஸ், அதாவது உங்களோட ரிலேஷன்ஸ்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ யாராவது எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பட் நான் அந்த அப்ரோச் பண்ணல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாக்ரியில தான் எடுத்தேன். ஆக்சுவலாக ரிமோட் ஜாப் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் ஆஃபர் பண்ணேன். ஸோ இப்படிதான் வந்து நான் மூவ் பண்ணேன். என்னோட ஆனால் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சர்க்கிள் தான். பிகாஸ் அதுதான் ரொம்ப சேஃபும் கூட. நீங்கள் வந்து அது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கூட எடுத்து பண்ணலாம். அதாவது நாங்கள் இப்படி பண்ணோம், கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்து பண்ணி கிளைண்ட்டை ப்ரொபோசல் பண்ணலாம். அதுதான் என்ன கேட்டாலும் பெஸ்ட்டு. ஸோ நான் என்னோட முறை வந்து நாக்ரியில தான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுத்தேன். சூப்பர் பிரதர். ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? லைக் ஃப்ரீலான்சிங்கில் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? நெக்ஸ்ட் நீங்கள் இதை எப்படி ஸ்கேல் பண்ணலான்னு பார்க்குறீங்க? ஆல்ரெடி இப்போ உங்கள் டீமோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்கு? ஸோ நான் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு வந்ததுக்குமே காரணமும் சரி, இப்போ நான் இப்போ ஃப்ரீலான்ஸில் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னோட அல்டிமேட் கோல் வந்து ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் நோகோட் டெவலப்மெண்ட்லேருந்து கிராஃபிக் டிசைன், தமிழ் டிசைன், வீடியோ எடிட்டிங் சொல்லிட்டு எல்லா ஆஸ்பெக்ட்டுமே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் நிறையா ரிசல்ட்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு டீம் பில்டிங்கில் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். நம்ம அல்டிமேட் கோல் ஏஜென்சி தான். லெட்ஸ் சீ இந்த ஃபியூச்சர். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களோட சைட்லேருந்துமே நீங்கள் எக்கச்சக்கமான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இப்போது நம்மளோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கா லைக் ஒரு ஃப்ரெஷர் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நானும் செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் பாயிண்ட் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம்மரி மாதிரி போட்டுறோம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, காலேஜ் தான் உங்களோட சேஃபஸ்ட் ஜோன். ஓகேவா? உங்களுக்கு ஃப்ரீலான்ஸுங்கிற ஒரு மோட்டோ இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் இன் த காலேஜ். ஓகே, அந்த காலேஜ் டியூரேஷன் இருக்கும்போதே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எது வரும் எது வராதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட். இல்லை இக்கிகை கான்செப்ட் படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா பண்ணுங்க. இல்லை நான் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லுங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஓகேவா? தென் வந்து ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணிட்டு உங்களால் அதில் கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும்னு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செட்டே இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காலேஜ் மூவ் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபுல் டைமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அவுட்ரீச்சிங் வந்து ரொம்ப முக்கியம். எந்த அளவு நீங்க கிளைண்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்றீங்களோ அதே அளவு அவுட்ரீச் முக்கியம். ஏன்னா இந்த ஃப்ரீலான்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ப்ரெடிக்டபிள் ஜாப். அதாவது மந்த்லி சேலரி கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதிகமாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம். இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த கிளைண்ட் யூ அப்ரோச்சிங். ஸோ பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பே ஆஃப் பண்ணுறதை யோசிக்கவே மாட்டாங்க. சில பேர் ரொம்ப கம்மியாக இன்னும் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் உங்கள் மைண்டை நீங்கள் ரெடி பண்ணுறது தான். பிகாஸ் நீங்கள் என்னென்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மெயினாக ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். தென் வந்து இன்னொரு மெயின் விஷயம், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த மிஸ்டேக்கை நான் ஸ்டார்டிங்கில் பண்ணி ரொம்ப வரி பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எப்படின்னா நம்மளோட கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டாங்க, ஐ மீன் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட பிக் பிக்சர் என்னன்னு மட்டும் பாருங்க. அவங்களோட பிக் பிக்சர் ஒரு ஜாப் பிளேஸ் ஆகணும் பண்ணிட்டாங்க, தட்ஸ் இட். ஓகே, உங்களோட பிக் பிக்சர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதை ரைட் டவுன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த பிக் பிக்சரை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க இந்த வேர்ல்ட்ல நடக்கிறது எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸ் மட்டுமே எடுத்தீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட்ல உங்களோட நாலேஜும் அல்டிமேட்டாக டெவலப் ஆகும். ஆஸ் வெல் அஸ் வந்து கெரியருமே நெக்ஸ்ட் லெவலில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஆல்சோ கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையுமே மாஸ்டர் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். இஃப் அவங்க ஒரு டீமை லீட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும், அதை பில்ட் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் மெயின். ஒரு கிளைண்ட்டை வந்து எப்படி அவங்க நம்மளை விட்டு போகாம அவங்களை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா அவங்களுக்கு பீரியாடிக்கான அவங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஆஃப் சைட்ல நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களே கேட்கலனாலும் நம்ம அதுல கரெக்டா இருக்கணும். நம்மளோட ஒர்க்ல நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா பே ஆஃப் எவ்ரி திங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க நினைச்ச மாதிரி லைஃப்பும் சேஞ்ச் ஆகும்.
தட்ஸ் இட். ஸோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது எல்லாமே. ஸோ ஒரு ஏதாச்சும் ஒன்று வீட்டிலேருந்தே பண்ணணும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்து வேலை கிடைக்கல, ஏதாச்சும் ஒன்று ஃப்ரீலான்சிங்காக பண்ணணுன்றவங்களுக்கு இந்த ஒரு மோட்டிவேட்டடாகவும் ப்ளஸ் ஒரு பாத்வேவும் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும் இந்த பாட்காஸ்ட் கம்ப்ளீட்டாக. இதை தாண்டி கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாஷா அவரோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் அண்ட் தென் லிங்க்டின் எல்லாத்தோட லிங்க்குமே கொடுக்குறேன். அவர் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஃபர்தராக வேறு டவுட்ஸ் நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆர் இஃப் யூ ஹேவ் எனி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்குமே வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். பிகாஸ் எனக்கு இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இப்போதான் என்னோட கான்டென்ட் கிரியேஷனே ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எல்லாமே ஷார்ட் பீரியட்ல நான் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கான ரிசல்ட்ஸ் வர டைம்ல இந்த ஒரு ரெக்கக்னைசேஷனாக தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு பாட்காஸ்ட். ஏன்னா நான் உங்களை கிட்டத்தட்ட காலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ நோ உங்களோட அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்.